ஹாய் ஆல், ஹலோ. ஸோ நாங்கள் கேலக்ஸி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு மூலிமா தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணது விக்னேஷ் அண்ணா மட்டும்தான். ஸோ தேங்க்யூ விக்னேஷ் அண்ணா அண்ட் த க்ரூ எல்லாருமே ஹெல்ப் பண்ண எங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நிறைய சர்ச் பண்ணோம், பட் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நாங்கள் பாஸ்ட் ஒரு 3 months சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம், எதுவுமே எங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கல. அண்ணாவை நான் 3 months ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட நான் ஒரு ஐட்னரி எல்லாமே பேக்கேஜ் கேட்டு, நான் தாய்லாந்து மாடலில் 2-3 கேட்டிருந்தேன். அப்புறம் தாய்லாந்து தான் ஃபைனலைஸ் பண்ணோம். பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தார், நாங்கள் கேட்ட பட்ஜெட்டை விட கம்மியாகவே கொடுத்துருந்தாரு. நாங்கள் பாஸ்போர்ட்டுமே லேட்டாக தான் அப்ளை பண்ணோம், அது வரைக்குமே வெயிட் பண்ணி எங்களுக்கு பேக்கேஜ் போட்டு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் அண்ணா. அண்ட் ட்ரிப் எல்லாமே ஸ்மூத்தாக ஜாலியாக ஈஸியாக போச்சு, எந்த கஷ்டமுமே இல்லை. நாங்கள் எந்த கஷ்டமே படலை, அவங்களே கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அவங்களே கூப்பிட்டு போயிட்டாங்க. எல்லாமே நியர்பை, ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே நியர்பையே இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே. ஸோ ஹோட்டலுக்கு நியர்பையாக இருக்காது ஐட்னரி அப்படின்னு நாங்கள் நினச்சோம், எல்லாமே கிட்டக்காவே இருந்துச்சு. அதுக்குமே தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் அண்ணா. ஆல்சோ ஃபுட்டை பற்றி சொல்லி ஆகணும். ஃபுட்டு உண்மையாகவே சூப்பராக இருந்தது, இந்தியன் ஸ்டைலில் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த சீசன் பட்டாயா அது வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருந்தது. ப்ளஸ் ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, எதுவுமே மூஞ்சி சுடிக்கிற மாதிரி இல்லை. இந்தியாவிலேருந்து வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு ஏற்றமே ஆப்டாக இருந்தது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்டவுன் வந்திருந்தோம் பேங்காக்கில், அதுவுமே சூப்பராக இருந்தது, எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை எங்களுக்கு. அதேமாதிரி கஸ்டமைஸ் வந்து எங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப எப்படி சொல்கிறது, நாங்கள் ரொம்ப அடிப்பட்ட ரேஞ்சு கேட்டோம். நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஏன்னா என் ஒய்ஃப் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தா. ஒரு வேளை ஏதாவது மொக்கையாக ஏதாவது பண்ணுறாங்களோன்னு நினச்சேன். பட் உண்மையாகவே செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை தான் சொல்லுவேன். நாங்கள் கொடுத்த ரேஞ்ச் காசுக்கு டபுள் த ஒர்த் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு திடீர்னு நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கெலாம் இடம் எதுவுமே தெரியல. அப்போது நாங்கள் வந்து விக்கி ப்ரோ கிட்டே கேட்டிருந்தோம், அவர் வாட்ஸ்அப்பும் எங்களுக்கு ரீச் ஆகலை. ஸோ தாய் நம்பர் வந்து நான் இங்கே வாங்கியிருந்தோம் சிம்மு, அதுக்கெலாம் டேரெக்டாக அங்கேருந்து கால் பண்ணி, வாட்ஸ்அப் காலில் டேரெக்டாக இன்டர்நேஷ்னல் காலே பண்ணி எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி இங்கே போங்க அங்கே போங்கன்ட்டு நல்லா அட்வைஸ் பண்ணார். அண்ட் ஃபைனலி அவர் என்ன சொன்னாரோ, இப்போது இது இவ்வளோ தான் ஆகும், இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு அவர் சொன்னது அப்படியே தான் இருந்தது. எதுவுமே லாஸ்ட் மினிட்ல வந்து இது கொஞ்சம் ஹிடன் சார்ஜஸ்ஸு இந்த மாதிரி அது மாதிரி எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொன்னார், இதுதான் ரேட்டுன்னு சொன்னார், கரெக்டாக அதே மாதிரி இருந்தது. அதை தாண்டி அவர் எக்ஸ்ட்ராவாகவும் எதுவும் சார்ஜ் பண்ணல. இது அவர் சொல்லிவிட்டு அது நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் பர்சனலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நாங்கள் ஆக்சுவலாக ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வரதுக்கும் ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. அதுக்குமே ஒரு வாட்டியுமே கால் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருந்தார், போர்ட் பண்ணிட்டீங்களா. சென்னையில் மட்டும் இல்லை, தாய்லாந்து வந்துமே அதை கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ ரொம்ப பர்சனலாக ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.